ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெரண்டா ரேஸ் சேனல். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, என்ன ஐட்டம்ஸ் நம்ம எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற 7 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டடா இல்லை ரிட்டனா எந்த மெட்டீரியலும் கொண்டு போகக்கூடாது. பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. பென்சில் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பவுச், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேஜ் நம்பர் 27ல நம்ம நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டிவைசஸ் லைக் இயர்ஃபோன்ஸ், ப்ளூடூத், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி பேஜர், ஹெல்த் பேண்ட் கூட நீங்க உள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதர் ஐட்டம்ஸ் லைக் நீங்க காகுல்ஸ் யூஸ் பண்றீங்க, அதை கொண்டு போக கூடாது. இல்லாட்டி கேர்ள்ஸ் வந்து ஹேர் பேண்ட் போடுறீங்க, இல்ல ஹேர் பின் வச்சிருக்கீங்க, இல்ல ஹேண்ட் பேக் வச்சிருக்கீங்க, பாய்ஸ் வந்து பெல்ட் இல்லாட்டி கேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இது எதுவுமே உள்ள கொண்டு போக கூடாதுன்றாங்க. அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸ் லைக் கோல்ட், ஜுவல்ஸ் எதுவும் போட்டு போக வேண்டான்றாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஃபீமேல் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக போடுற அந்த செயின் வந்து சில சென்டர்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. அது நீங்கள் உள்ள இருக்க சென்டரில் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக்காக எந்த பொருட்களும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச், ரிஸ்ட் வாட்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. ஏதாச்சும் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அந்த வாட்சும் எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது. அண்ட் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுற எந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மோடில் வந்து நீங்கள் கேட்டு போடுறதோ இல்லாட்டி யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் மால் ப்ராக்டிஸ்க்கு ஈக்குவல்ன்றாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நல்லா காஷியஸாக இருங்க. எதுவுமே வந்து அன்னோயிங்காக உங்களோட பாக்கெட்ஸ்லையோ எதுலையும் இல்லாமல் சேஃபாக போயிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.